ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ரிசர்ச்சர். டுடே நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸை டெலீட் பண்ணி நம்ம சிஸ்டமை எப்படி ஸ்பீடை பூஸ்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ சிம்பிளான ஸ்டெப் தான். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக 5 ஸ்டெப்பில் நம்ம சிஸ்டமை பூஸ்டப் பண்ண முடியும். இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து என்டையராக டெலீட் கொடுக்குற மூலிமா நமக்கு கொஞ்சம் ஜங்க் ஃபைலோட இது குறையும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கீழே போங்க, RUN அப்படின்னு டைப் பண்ணுங்க. வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம டைப் பண்ண போகிறது TEMP அப்படிங்கிறது டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ இருக்கிற ஃபைலில் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் அதே போல் கொடுங்க. ஸோ சில ஃபைல் இந்த டைமில் டெலீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, டூ ஆல் கொடுத்து ரீட்ரை கொடுங்க. தென் ஃபைனலாக ரிமைனிங் இருக்கிற ஃபைலில் டூ ஆல் கொடுத்து ஸ்கிப் கொடுத்துருங்க. இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஃபைலில் டெலீட் பண்ணுறதுனாலையோ இதில் இருக்கிறனாலையோ. ஸோ ஓகே, இந்த இதை விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டெப் 3க்கு போவோம். ஸ்டெப் 3, ஸோ சேம் ப்ராசஸ். கீழே போங்க, RUN அப்படின்னு டைப் பண்ணுங்க. வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம டைப் பண்ண போகிறது percentage simple TEMP percentage simple. ஸோ இப்போ இதை ஓகே கொடுங்க. ஸோ அதே போல் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறங்காட்டி நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் ப்ராப்ளம் வராது. இது எல்லாமே நம்மளோட ஜங்க் ஃபைல் மாதிரி தான். ஸோ நீங்கள் எவ்வளவு ஜங்க் ஃபோல்டர்ஸ் ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு இதோட டைம் எடுத்துக்கிற ப்ராசஸிங் டைமும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, நான் இப்போ ஸ்டெப் 4 பார்ப்போம். ஸோ அதே போல் போங்க, சர்ச் மேனில் போய் RUN அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் வரும். இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணீங்கன்னா, PRETE FATCH prefetch. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ permanently access to the current folder ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் அதே போல தான், கண்ட்ரோல் ஆல் டெலீட். ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராசஸ் கொடுக்கலாம். ஆர் விண்டோ ப்ளஸ் ஆரை கிளிக் பண்ணிங்கனாவும் அதே விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே க்ளீன் CLEANMGR நான் ஆல்ரெடி டைப் பண்ணங்காட்டி கீழே வருது. நீங்கள் புதுசாக டைப் பண்ணுறீங்கன்னா வராது. ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸ்டெப் கேட்குது. ஓகே, optimization direct hits should shake.
எரர் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்புறமேல delete this file, delete cleanup. ஓகே, இப்போ வந்து உங்கள் ஃபைல் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக இது முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சிம்பிளான விஷயங்கள் என்ன வரும்னா, இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிற ப்ராசஸ் மெமரியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கங்காட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும், ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக. அதை பற்றி எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதோட இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேஷ் மெமரியெல்லாம் கிளியர் பண்ணங்காட்டி கொஞ்சோண்டு ஸ்லோவராக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒவ்வொரு ஃபைலும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிஃபோர் இருந்ததோட கம்ப்யூட்டர் இப்போ வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you guys. Bye.